இவன் ஒரு தெய்வ பிறவி. இவனுடைய உயிரை காக்கும் கவசம் இது. இது உள்ளவரை இவனை எவராலும் அழிக்க முடியாது. வீரதா, இவன் கர்ண குண்டலங்களோடு பிறந்திருப்பதால் இந்த குழந்தைக்கு கர்ணன் என்றே பெயர் சூட்டு. கர்ணன் அர்ஜுனனை எதிர்க்க ஒரு அரசன் தான் வேண்டுமென்றால் இப்போதே எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசனாகி விடுவார். எல்லோருக்கும் கூறிக்கொள்ளுகிறேன், எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசன், என் ஆட்சிக்குட்பட்ட அங்க தேசத்து அரசன். என் உயிரே, மானங்காத்த தெய்வமே, என் உயிர் இருக்கும் வரை உன் உயிர் இருக்கும். என் உயிர் போன பிறகுதான் உன் உயிர் போக முடியும். இது சத்தியம். கர்ணா, கர்ணா, என் மகனே, கர்ணா, என் மகனே, மகனே. அப்பா, அமைதி, அமைதி. விழா முடிந்தது. அரசர் உத்தரவு. சபை கலையலாம். இது என்ன வெற்றுடம்பு? உன் கவச குண்டலம் எங்கே? கேட்டவருக்கு கொடுத்து விட்டேன். இதை கூட தானமாகவா? எதுவாயினும் என்ன, கொடுப்பவனுக்கு உயிரும் ஒரு பொருட்டல்லவே. சிறப்பாக சொல்லிக் கொள்வதாக நினைப்பா உனக்கு? அதன் விளைவு எங்களுக்கெல்லவா கெடுதலாக முடிந்தது. மாமா, தகாதது என்ன நடந்து விட்டது இப்போது? புரிந்துதான் பேசுகிறாயா நீ? உடன் பிறந்த கவச குண்டலங்களை இழந்து நிற்பதால் உன் வலிவுக்கு குறைவல்லவா அது? எங்கள் குல எதிரி பாண்டவர்களையோ அர்ஜுனனையோ இனி நீ வெல்லுவது எப்படி சாத்தியமாகும்? இரும்பிலும் உறுதிப்பட்டது என் நெஞ்சுரம். அஞ்ச வேண்டாம். நெஞ்சில் துணிவிருக்கிறது என்று கையில் ஆயுதமின்றி கிளம்புவது என்ன பலன்? அதுபோல் வெற்றி ஆயுதம் தான் உன் கவச குண்டலம். அதை எடுத்து எறிந்து விட்டு மேலுக்கு சமாதானம் பேசுவது யாரை ஏமாற்ற செய்யும் வேலை? குற்றமென சொல்லுங்கள், உணர்ந்து ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதை வைத்து குதர்க்க வேலை செய்யாதீர்கள். நான் ஒரு நன்றி கட்ட மிருகம் அல்ல. மறந்து விடாதீர்கள். நண்பா, நமக்குள் பேச்சு முற்றுவது நமக்குத்தான் பலகீனம். நடந்ததை விடுத்து நஷ்டத்திற்கு ஈடு எது செய்வது என எண்ணுங்கள். யாரையும் கொல்லும் சக்தி பெற்ற பிரம்மாஸ்திர பிரயோகத்தை அறிந்து கொள்வது ஒன்றுதான் அவர்கள் அத்தனை பேரையும் அழிக்க ஒரே வழி. அவர் ஒருவர் தானே அதை அறிந்தவர். ஆமாம், அவரிடம் கர்ணன் இப்போதே சென்று அதை பயின்று வர வேண்டும். அந்தணர்களை தவிர வேறு யாருக்குமே அவர் ஆசானாக இருந்து பயிற்சி அளிப்பதில்லையாமே. இருக்கட்டுமே, நீ அந்தணன் என்று பொய்யுரை. இதனை இடிச்செயல். நான் பொய்யுரைப்பதா? நண்பா, உன்னை பண்புபடுத்த நினைப்பவன் அல்லனா. ஆனாலும் என் சபதம் நிறைவேற உன்னை விட ஒரு துணை யாரும் இல்லை எனக்கு. கர்ணா, என் மானங்காக்கும் தெய்வம் நீ. எனக்காக நீ இதை செய். தட்டான். இதுதான் என் இதய அஞ்சலி உனக்கு. நண்பா, உனக்காக நான் எதையும் செய்வேன். இறக்கும் வரை எதையும் செய்வேன். அதுதான் எனது நன்றி கடன். வீரத்திற்கு உயர்வாக இருந்த ஒரே தனுஷ் விஷ்ணுவின் கையாயுதம். அது முறிந்தது. நல்ல வீரமும் இருண்டது. துரியோதன், இது சமயமா உனக்கு இப்பெரு நஷ்டம் வர வேண்டும்? என் உயிர் நண்பன் கர்ணன் எனக்கு உண்டு. அவனிலும் உயர்ந்தவராகி. அவசரப்படாது. கர்ணன் வீரத்தை நான் கண்டதில்லை, கேட்டதும். ஆனால் இதுவரை எத்தனையோ களம் கண்டவர் பீஷ்மர் தான். யுத்தத்தழும்பேறிய தாத்தா. அவர் துணை இருப்பதுதான் உனக்கு ஒரு பெரும் ஆறுதல். கர்ணா, நீ கோபப்படாதே. உன்னை நான் குறைத்து விட்டதால். சரி, நான் புறப்பட வேண்டியதுதானே? மறு யோசனை செய்தாவது எனக்கு வேறு நல்ல பதில் தர முடியுமா? தந்திருப்பதே நல்ல பதில் தான். அப்போது அடுத்த சந்திப்பு எங்கே? போர் பூமியில்.
இதுதான் சமயம். விடு பானங்கள். என்ன அதிசயம்! எல்லையற்ற பாயும் என் கரங்கள் வலுவிழந்த மலராக மாற காரணம்? தருமம் அவன் தலையை காக்கிறது. படைத்தவன் வலுவும் அதன் முன் பலிக்கிறது. நிறுத்துவன் சரத்தை. ஐயோ, தர்மம் இப்படி விழுந்து கிடக்கிறதே. யாச்சிக்க வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவி ஆகிவிட்டேனே. யாச்சகமா? சரியே, ஏது வேண்டும்? என்னிடம் இருக்கும் எதையும் பெறலாம். இப்போது உயிர் ஒன்றுதான் இருக்கிறது. அது வேண்டுமா? இல்லை என்றேன் என்ற சொல் வராமல் இருப்பதை கேட்டு பெற்று இறக்கும் போதும் எனக்கு பெருமை வரச் செய்யுங்கள். நீ செய்த தர்மத்தின் பலனையெல்லாம் எனக்கு தாரி வார்த்து கொடுத்து விடு. அது போதும். ஆஹா, எவ்வளவு சிறந்த சேவைக்கு என்னை ஆளாக்கினீர். சரி, தர்ம பலன் எனது உயிர், ரத்த பலன் எனது உடல். உடலால் தாரை வார்த்து உயிரை உமக்களிக்கிறேன். நான் செய்த தர்ம பலன்கள் எல்லாம் நீர் பெறுவீர். கர்ணா, அழியா புகழோடு முக்தியும் பெறுவாய் நீ. எனக்கு முக்தியும் சித்திக்கும் என்று அருள் புரியும் நீர் யார்? நானா? வா. லோகநாயகா, கருணைதானா என்னை ஆட்கொண்டது? யாருக்கும் கிட்டாத பெரும் பேர் எனக்கு. அர்ஜுனா, இப்போது கொடுவன் பானத்தை. கர்ணன் முடிந்து விடுவான். நடந்ததைத்தான் சொல்கிறேன். முதலில் கர்ணனது கவச குண்டலங்களை இந்திரன் யாசித்து கவர்ந்து சென்றான். இரண்டாவது, பிரம்மாஸ்திரம் அவனுக்கு பயன் தராது போகட்டும் என்று பரசுராமர் சபித்து விட்டார். மூன்றாவது, கர்ணனால் மகனை இழந்த ஓர் அந்தணர் சமயத்தில் தேர் ஓடாது நிற்கட்டும் என்று சாபமிட்டு பழி தீர்த்தார். நான்காவது, நாகாஸ்திரத்தை உன் மீது 2ஆம் முறை விடக்கூடாதென உன் தாய் குந்தி வரம் பெற்றார். ஐந்தாவது, சல்லியன் தேரை நடுவழியில் நிறுத்திவிட்டு போய்விட்டான். ஆறாவது, தேரை கீழ் அழுத்தி நாகாஸ்திரம் உன்னை கொல்லாமல் நான் தடுத்து விட்டேன். ஆக 6 பேர் உன்னை காத்து அவனை ஏற்கனவே கொன்றுவிட்டேன். கடைசியாக செத்த பாம்பை நீ அடித்துவிட்டு நான் தான் கொண்டேன் என்று வீராப்பு பேசுகிறாய். பாவம் பழி என்று பதறுகிறாய். போயிட்டாயா கர்ணா? இதுவரை தேர்ந்தெடுத்தது போ. இறப்பிலும் இருவரும் சேர்ந்து இறப்பதென்றோ நட்பு. ஆனா செயற்கரிய நரமனாம் செய்த நீ பிறகுக்கரிய இடமல்லவா பெற்றிருப்பார். கடையில் நான் இறப்பினும் நீ அடைந்திருக்க வீடு நான் இருக்க இடம் தருமா? ஐயோ தம்பிமாரை வரும் தாழ்படி நீ முடிசூடி உலகாள வேண்டும் என கனவு கண்டிருக்கிறேன். தர்ம தேவனே, தர்மத்திற்கென ஒரே மகன் அவதரித்திருந்தான். அவன் தோன்றியதில் தர்மம் தழைத்ததே என தாயினால் பூரித்திருந்தேனே. சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே